உங்கள் சுபதா சாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா குட் கொலஸ்ட்ரால் இருக்குது. குழந்தைங்களை எனர்ஜியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு 10 கருவேப்பிலை. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு. எள்ளில் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸில் சேர்த்து கொடுத்தோன்னா சாப்பிட்ருவாங்க. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் 2 பச்சை மிளகா 2 கிள்ளி சேர்த்துக்கிறேன். 1 வெங்காயம் நல்லா பொடுசா நறுக்கிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை மிளகா வந்து நான் பொடுசா கட் பண்ணி சேர்க்கல, ஏன்னா குழந்தைங்களுக்கு வாயில காரமா தட்டுப்படுச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. 2 இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துருக்கேன். அடுத்ததுல 1 கப் அளவுக்கு கேரட் வந்து நல்லா இந்த மாதிரி பொடுசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். கேரட் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதனால இது கண்டிப்பா நம்ம சேர்த்துக்கிறணும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுல வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு மக்கானா. இது வந்து தாமரை விதைகள் ஈஸியாக கிடைக்கிது இப்போ எல்லா இடத்துலையுமே. இதில் வந்து கால்சியம் ரொம்பவே ஹையாக இருக்குது. இது நல்லா சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி சாதத்தில் கிளறிடலாம். இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக வந்து வதக்கி விட்டுடலாம். கேரட் கொஞ்சம் நேரம் வேகட்டும். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு திரும்ப அதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ ஏற்கனவே நான் வேக வச்சிருந்த ரைஸ் அதில் சேர்த்துடுறேன். 2 கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த வெரைட்டி ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை இன் கால்சியம், ஹை இன் ஜிங்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி இதில் இருக்குது. ஸோ ரொம்பவே நல்ல ஹெல்தியான, ரொம்பவே டேஸ்டியான வெரைட்டி ரைஸ் இது. ஸோ குழந்தைங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. என்னோட பையனுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி கிளறி கொடுத்து விடுவேன். ஒன்றுமே மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவான். இப்போ நம்மளுடைய வெரைட்டி ரைஸ் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஹெல்தியான வெரைட்டி ரைஸ் ரெடி. நம்ம ஒரே மாதிரி தக்காளி சாதம், லெமன் சாதம் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹெல்தியாக நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டோம் அப்படின்னா குழந்தைங்களும் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. டேஸ்டியாக இருக்கனால நல்லாவும் சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி என்னோட சன்னோட லஞ்ச் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹெல்தியான வெரைட்டி சாதமும் நவாப்பழமும் ஃப்ரூட்ஸில் வச்சு கொடுத்து விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு என்ன கொடுத்துருக்கீங்கன்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை. பிரிஞ்சி சாதம் செய்கிறதுக்கு 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது கிராம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். இதில் தண்ணி ஊற்றி ஒரு 2 வாட்டி நல்லா வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாஸ்மதி அரிசியை நல்லா இந்த மாதிரி கை விட்டு நல்லா வந்து இந்த மாதிரி திக்காக நம்ம அழுத்தி கழுவணும் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்க அந்த ஸ்டார்ச் கண்டென்ட்லாம் நல்ல தண்ணியோடு வந்துடும். ஸோ நம்மளுக்கு வந்து அரிசி வேகும்போது நல்லா உதிரியாக கிடைக்கும். ஸோ நம்ம வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டாக கையால் அழுத்தி விட்டு ஒரு 2-3 தண்ணிக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கழுவி வச்சுருந்த அரிசியில் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு மண்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அடி கனமான மண்சட்டி இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஹண்டி ஷேப்பில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சுடனதுக்கப்புறம் 2 பிரியாணி இலையை நல்லா இந்த மாதிரி 2 பிச்சு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேன். சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா இந்த மாதிரி 2 கிள்ளி சேர்த்துக்கலாம். அடுத்து நல்ல பெரிய வெங்காயம் 1 பொடுசா நறுக்கி அதையும் இதில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். 2 பழுத்த நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை 2 கட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க கண் பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறதுனால 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வேகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது ரெகுலராக நம்ம சாப்பிட்றது மூலியமாக ஆஸ்துமா பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வராது. ஸோ எப்போ தக்காளி கட் பண்ணாலும் இந்த கண் பகுதியை இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை கட் பண்ணி உங்களோட ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிறதுக்காக. அடுத்து இதில்
1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். காயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து பீன்ஸ் சேர்த்துருக்கேன், கேரட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு. உங்ககிட்ட எந்த காய் வீட்டில் அவைலபிளாக இருக்கோ அந்த காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் ஒரு 25 இலைகள் வந்து பார்த்திங்கன்னா புதினா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையில் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அதையும் இந்த மாதிரி கையிலேயே நல்லா பிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கத்தி வச்சு கட் பண்ணாமல் கையில் பிச்சு போடுறதுனால நல்ல வந்து ஒரு மனம் கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காய்கறி, வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒன்று சொன்னாப்பில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த ஆவியிலேயே சூப்பராக குக் ஆகிடுச்சு காய்கறிலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு மொத்தம் 4 கப் நம்ம தண்ணி சேர்க்கணும். அதனால் நான் 1 கப் தேங்காய் பாலும் 3 கப் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்ல தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் கழுவி வச்சுருந்த அரிசியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி உடஞ்சிராமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு நம்ம நல்ல ஒரு 20 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசி நல்லா வேக்காடுக்கு வெந்து வந்துருச்சு பாருங்க. இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு திரும்ப மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வந்து தம் ஆகட்டும். சூப்பராக பிரிஞ்சி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும் நல்லா அரிசி பக்காவாக வெந்து நல்லா நீள நீளமாக சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ அதை சைடில் எடுத்து வச்சிடுறேன். இதில் இன்னும் ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் சேர்க்க வேண்டியது இருக்குது. நல்லா நெய்யிலேயே பொரிச்ச பிரெட் துண்டுகளை அதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். சூப்பரான பிரிஞ்சி சாதம் ரெடி. பொதுவாக பிரிஞ்சி சாதம் பார்க்குறதுக்கு வெஜிடபிள் ரைஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் இதோடைய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே ஸ்டைலில் நீங்களும் பிரிஞ்சி ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் இருக்கும். கத்திரிக்காய் வறுவல், எண்ணெய் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் அப்படின்னு நிறைய ரெசிபிஸ் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வீட்டில் செஞ்சாலே சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு ஓடுறவங்க ஒரு சில பேர் இருப்பீங்க. இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கத்திரிக்காய் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதம், சப்பாத்தி, தோசை இதோடலாம் வந்து அட்டகாசமான ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சிடலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இந்த ரெசிபியை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க இந்த கத்திரிக்காய் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய கத்திரிக்காய் வாங்கிக்கணும். கடையில் வந்து இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய்கள் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே கிடைக்கிது. இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் இல்லைனா கொஞ்சம் மீடியம் சைஸ் கத்திரிக்காவாக கூட பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காவை வாஷ் பண்ணிவிட்டு கத்தியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக உள்ளுக்குள்ளே ஸ்லிட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணக்கூடாது. நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஸ்லிட் மட்டும் பண்ணிக்கோங்க. 2 ஸ்லிட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே 2 பூண்டை வந்து உள்ளுக்குள்ளே ஒழிச்சு வச்சிடுறேன். அடுத்து இங்கே வந்து ஒரு தட்டில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெயை கத்திரிக்காய்க்கு மேலே அழகாக வந்து மசாஜ் பண்ணி விட்டுருங்க. ப்ரஷ்ஷை வச்சு தடவி விட்டுருங்க. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு குல்ச்சா ட்ரே வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த எண்ணெய் தடவின கத்திரிக்காவை வச்சு நல்லா 2 பக்கமும் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுடுறதுனால நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல கத்திரிக்காவும் வெந்து மசிஞ்சு வந்துடும். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்ககிட்ட இந்த மாதிரி குல்ச்சா ட்ரே இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஸ்டவ் மேலே வச்சு கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமான ஃப்ளேவரில் இருக்கும். நல்லா சுட்டு எல்லா பக்கமும் வந்து சுற்றி கருப்பாக அடிச்சு பாருங்கள். அந்த மேலே இருக்க தோல் இந்த அளவுக்கு வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அந்த பக்கம் இந்த பக்கம் 2 பக்கமும் போட்டு நல்லா இதை வந்து நம்ம சுட்டு எடுத்தாச்சு. இப்போ சுட்ட கத்திரிக்காவை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கத்தியை வச்சு சொரணுன்னா அந்த தோல் எல்லாம் லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக பீலாகி வந்துடும். அடுத்து லைட்டாக கையில் தண்ணியை தொட்டு இந்த மாதிரி தோல் எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்துடலாம். அந்த மேலே இருக்க தோல் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக சுட்டிருந்தால் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாகவே இருக்காது. ரொம்ப ஈஸியாகவே பிரிஞ்சு வந்துடும். இப்போ சுடவே வந்து அதை நம்ம எல்லாத்தையுமே நல்லா பீல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பீல் பண்ண கத்திரிக்காவை
நம்ம அப்படியே இதை தண்ணியில் வச்சு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக, அதாவது ரொம்ப வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு பவுலுக்கு இதை மாற்றிக்கிறேன். இந்த காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து மசிஞ்சு வந்துருச்சு. கத்திரிக்காய் சுட்டதுலேயே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசிச்ச கத்திரிக்காவை சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இங்கே ஒரு மண் கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இது மண் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அப்புறம் கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நல்லா பொடுசாக நறுக்குன்னா ஒரு வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி சாஃப்டாக மாறி வரணும், அந்தளவுக்கு நம்ம அதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் சுவைக்கு ஏற்ப உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது நான் வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கடையில் வாங்குற கரம் மசாலாஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தோட மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்து இதில் ஒரு பெரிய தக்காளியை நல்லா பொடுசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா அந்த தக்காளியும் வெங்காயமும் மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து இதை குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு தொக்கு மாதிரி சைடில் எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு சூப்பராக வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காவையும் இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். சேர்த்துட்டு சும்மா அப்படி கலகலன்னு கலக்கி விட்டோம் அப்படின்னா சூப்பரான ஸ்மோக்டு கத்திரிக்காய் மசியல் ரெடி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுட்டு இதை மாதிரி செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் அட்டகாசமான ஒரு சுவையை கொடுக்கும். சப்பாத்தி தோசைக்கெல்லாம் வந்து வேறு லெவல் காம்பினேஷனில் இருக்கும். கத்திரிக்காவா அப்படின்னு ஓடுறாங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் லெவல் பண்ணுறதுக்காக ஒரு 50 ml தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கணுன்னா நம்மளுடைய ஸ்மோக்டு கத்திரிக்காய் மசியல் ரெடி. இப்போ திரும்ப இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே சும்மா சுருள வதக்கி சைட்ஸ்லலாம் எண்ணெய் பிரிஞ்சோனையும் இதை அப்படியே சர்வ் பண்ணுங்கள். வேறு லெவல் காம்பினேஷனில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரியா? நான் உங்களோட கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். அண்ட் நீங்கள் இதை வந்து ரைஸோட ட்ரை பண்ணிங்களா, சப்பாத்தியோட ட்ரை பண்ணிங்களா, இல்லை தோசையோட ட்ரை பண்ணிங்களா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துட்டீங்க, மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. பாய். ஒரே ஒரு பொடலங்காய் 3 முட்டை உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ பொடலங்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுக்கி வைக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை வச்சு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா, ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இப்போ இங்கே ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு, நல்லா பொடுசாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்று சொன்னாப்பில் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா அந்த லைட்டாக வந்து அந்த பிங்க் கலர் மாறட்டும். அடுத்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா கையிலேயே இந்த மாதிரி 2 உடைச்சு இதில் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ரொம்ப நிறைய வந்து சேர்க்கணும் அவசியம் இல்லை. இது குழந்தைங்களுக்காக செய்கிறனால ரொம்ப காரம் சேர்க்க வேண்டாம். அடுத்து இப்போ நான் இங்கே ஒரு பொருளங்காவை தோலை சீச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பொடலங்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இந்த எண்ணெயிலே வதக்கும் போதே நல்லா வந்து வதங்கி வந்துடும் நம்மளுக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்து திரும்ப ஒரு வாட்டி நம்ம கிளறி விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா பொடலங்காய் சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ ஒரு 3 முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றி நல்லா அப்படியே டக்குன்னு கிளறி விட்டுக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ஃப்ளேமை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா இதை வந்து ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு ஒரு மாதிரி பொடி மாஸ் மாதிரி வந்துடும்.
நம்ம இதை இப்படியே சர்வ் பண்ணலாம். சாம்பார், ரசம் இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு. நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னா இதில் கொஞ்சமாக நான் வந்து இந்த மாதிரி குக்டு ரைஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு கிளறிடுவேன். ஸோ ஹமீதோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பொடலங்காய் ஃப்ரைட் ரைஸாக கொடுத்து விட்டுருவேன். அவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் ஃபீலில் இருக்கும், டக்குன்னு சாப்பிட்ருவான். இதே வந்து ஒரு பொரியலாக பக்கத்தில் வைக்கும் போது அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்க மாட்டான். ஸோ நீங்களும் இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். நல்லா இந்த மாதிரி 2 ஸ்பூனை வச்சு கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கடையிலலாம் வாங்குற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு பொடலங்காய் ஃப்ரைட் ரைஸ் நம்மளுக்கு வீட்டிலேயே ரெடி ஆயிரும். ஸோ ரொம்ப சட்டுன்னு வீட்டில் இருக்கக்கூடிய பொடலங்காய், அதுக்கப்புறம் ஒரு 3 முட்டையை வச்சு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபியை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய். அடுத்து இப்போ இதில் நான் வந்து 2 டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துட்டு திரும்ப இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு விட்டுறேன். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்து இதில் நம்ம தாளிப்பு போட்டுடலாம். இதில் வந்து ஒரு 2 பிரியாணி இலை போடுறேன். நான் வந்து புலாவ் பண்ணுறேன், பன்னீர் புலாவ். அடுத்து 1 இன்ச் அளவுக்கு பட்டை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், இது 1/4 டீஸ்பூன் அளவு, அதனால் இதில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ திரும்ப இதை மூடி வச்சுட்டு 1 மினிட்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோன்னா எல்லாமே நல்லா பொரிஞ்சு சூப்பராக வந்து வறுத்து ரெடியாக இருக்குது. அடுத்து இதில் நம்ம போட வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக முந்திரி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை வந்து போட்டுக்கிறேன். லைட்டாக வதக்கி விட்டுடலாம். அதை போட்டுட்டு அடுத்து இதில் 1 வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாம் ஒன்று சொன்னாப்புல வதங்கி வந்துடும். இதில் வதக்குறதுக்கு ஒரு 3 நிமிஷம் வந்து ஆகுது. இப்போ வெங்காயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதில் ரைஸ் வைக்கிறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி லைட்டாக வதக்கி கூட நம்ம செய்யலாம். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ஒரு நார்மல் கடாயில் நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்லேயும் நம்மளால் செய்ய முடியுது. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் பச்சை பட்டாணி, பன்னீர் 100 கிராம், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சொன்னாப்பில் நம்ம ஒரு வாட்டி வந்து இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு ஒர்க்கிங் மாமா இருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ரைஸ் குக்கர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரைஸ் குக்கருக்கு போகலாம். ஹாஸ்டலில் இருக்கீங்க, உங்களுக்கு இண்டக்ஷன்னாலுமே நிறைய பாத்திரங்கள் தேவைப்படும் அப்படின்னாலுமே இந்த ரைஸ் குக்கர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி நியூலி மேரிட், எனக்கு ரைஸ் எல்லாம் பெருசாக குக்கரில் வைக்க தெரியாது அப்படின்னாலுமே இந்த ரைஸ் குக்கர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மெஷரிங் கப்பில் நான் வந்து 1 கப்புக்கு ரைஸ் அளந்திருக்கேன். ஸோ அதனால் 1க்கு 2 தண்ணி பாஸ்மதி ரைஸ்க்கு வைக்கணும். அதனால் 1க்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சு இதில் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு அடுத்து இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வச்சோன்னே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து ஏற்கனவே ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்த்துட்டு 1/2 எலுமிச்சம்பழம் இதில் புழிஞ்சு விட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு புலாவுக்கு. இதுக்கு மேலே நீங்கள் கவலைப்படணும், ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம பக்கத்துலேயே நிற்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது ரிமூவபிள் ஸ்டீம் வெண்ட்டு. இந்த ரிமூவபிள் ஸ்டீம் வெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டீம் வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்டீம் குறைய 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 இது குக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பேனலில் வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு லைன் ஓடுற மாதிரி காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். லாஸ்ட் 10 மினிட்ஸ்லேருந்து 10, 9, 8 இப்படி கம்மி ஆகிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் 0க்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக குக்கிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு கீப் வார்ம் மோடுக்கு அது போயிடும். ஸோ ஃபுட்டு நம்ம எப்போ எடுத்தாலும் அது சூடாகவே நம்மளுக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்றதுனால அந்த மாதிரி போயிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போது நம்மளுடைய புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக
சூப்பராக புலாவ் வந்து ரெடியாக இருந்தது. ஒரு அரிசியும் எல்லாமே வந்து சூப்பராக வந்துருந்தது. இந்த பட்டாணிலாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக குக் ஆகிருந்தது. ஸோ கீழே கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை. அது எல்லாமே வந்து நல்ல ஒன்று சொன்னாப்பில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குலையாமல் பர்ஃபெக்டாக புலாவ் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் அதோட பையிங் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்.